ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு புத்திர தோஷம். இன்றைய வாழ்வில் பல்வேறு செல்வம் பெற்றாலும் திருமணம் நடைபெற்றவுடன் புத்திர செல்வம் தான் மிகவும் முக்கியமாகிறது. சிலர் புத்திர பாக்கியம் வேண்டாம் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு உடனே குழந்தை பிறந்துவிடும். சிலர் பலதவம் இருந்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் புத்திர பாக்கியம் உண்டாவது இல்லை. நவகிரகத்தின் அருளால் அன்றாட வாழ்வை நடத்தும் நம்மில் யாருக்கு குழந்தை உண்டாகாது என இங்கு பார்ப்போம். ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டையும் புத்திரகாரகன் குருவையும் கொண்டு புத்திர பாக்கியத்தை பற்றி கூறுகிறோம். ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வலுவிழந்து இருந்தாலும், பாவிகள் சேர்க்கை பெற்று இருந்தாலும், இரு பாவிகளுக்கிடையே அமைய பெற்றாலும் புத்திர தோஷம் உண்டாகிறது. குரு நீசம் பெற்று இருந்தாலும், குரு வலு இழந்து இருந்தாலும் குழந்தை உண்டாக தடை உண்டாகிறது. ஜென்ம லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் குருவுக்கும் 5இல் பாவிகள் அமைய பெற்றால் புத்திர தோஷம் உண்டாகிறது. 5ஆம் அதிபதி நீசம் பெற்று வலுவான நீசபங்கம் பெறாமல் இருந்தாலும், நீசம் பெற்று 5இல் பாவிகள் அமைய பெற்றாலும் புத்திர தோஷம் உண்டாகிறது. ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடு மிதுனம், கன்னி, மகரம் மற்றும் கும்பமாக அமையப்பெற்று சனிமாந்தி அமையப்பெற்றால் புத்திர தோஷம் உண்டாகிறது. சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து ஜென்ம லக்னத்தில் அமையப்பெற்று ஜென்ம லக்னம் மேஷம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பமாக அமையப்பெற்று பாவிகள் பார்த்தால் புத்திர தோஷம் உண்டாகிறது. செவ்வாய் 7இல் அமையப்பெற்று சனி பார்த்தாலும், சனி 7இல் அமையப்பெற்று பாவிகள் பார்வை செய்தாலும், சூரியன் ராகு 7இல் அமையப்பெற்று சனி பார்த்தாலும், 5ஆம் வீட்டில் பாவிகள் அமையப்பெற்று 5ஆம் அதிபதி நீசம் பெற்றாலும், சுக்கிரன் குரு செவ்வாய் இணைந்து 8இல் அமையப்பெற்றாலும் கடுமையான புத்திர தோஷம் உண்டாகிறது. ஒரு கணவர் ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் அமையப்பெற்று 7இல் சனி அமையப்பெற்றாலும், சூரியன் சனி இணைந்து 7இல் அமையப்பெற்றாலும், சூரியன் சனி 6ஆம் அதிபதி இணைந்து 6இல் அமையப்பெற்றாலும், 7இல் சந்திரன் அமைந்து புதன் பார்வை செய்தாலும், சனி செவ்வாய் இணைந்து 4இல் அல்லது அதற்கு மேல் அமையப்பெற்றாலும் மனைவி கர்ப்பமாக தடை உண்டாகிறது. பொதுவாக பெண் ஜாதகத்தில் 5, 9ஆம் அதிபதிகள் புத்திரகாரகன் குருபலம் இழந்து இருந்தால் புத்திர பாக்கியம் உண்டாக தடை ஏற்படுகிறது. இது எல்லாம் புத்திர தோஷம் என்று சொல்வார்கள். நன்றி நண்பர்களே.